எது முட்டாளா இப்ப பாரு ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி நாங்கள் வந்து ஒரு வீக் டேஸில் போனதுனால கியூலாம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது. அதே மாதிரி ரேட்டுமே வந்து எம்ஜிஎம் விட ரொம்பவே கம்மியாக இருக்குது. என்னெல்லாம் ரைடு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றது நோட்டீஸ் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. தீம் பார்க்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுமே வந்து குழந்தையாக மாறிடுறோம். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த எக்ஸைட்மெண்ட்டோட நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த மூணு பேருக்குமே வந்து அந்த பேண்டை கையில் மாட்டி விட்டாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனோம். ஸோ கைஸ், இவர் வந்து சில மாதிரி தான் நிற்பாரு. ஸோ இவர் வந்து எதுவும் பேசலாம் மாட்டார். இவர் வந்து பிரேக் டைமில் மட்டும் பிரேக் எடுத்துட்டு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லாம் பிரேக் எடுப்பார். மற்ற நேரத்தில் வந்து சிலையாக நிற்கணும். இவர் வந்து சிரிச்சா வந்து பரிசுலாம் அனௌன்ஸ் பண்ணு சொல்லியிருந்தாங்க. பட் இப்பெல்லாம் அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். போர்டில் ஏதோ மென்ஷன் பண்ணலை. வாங்க நம்ம வேற உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து உள்ளே என்ட்ரானதும் விஜிபியோட ஸ்டேச்சு தான் வச்சுருந்தாங்க. ஸோ சில மாதிரி அவர் நின்றுட்டு இருந்தார். அவரை நாங்கள் பார்த்துட்டு உள்ளே என்ட்ரானோம். ஃபஸ்ட்டு ரைடே வந்து பார்த்தீங்கன்னா கப்பன் சாசர் தான் இருந்தது. இதில் நம்ம இப்போ போனோம் அப்படின்னா வெயிலில் வந்து வெந்து போயிடுவோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 ஃபில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. இது வந்து மேலெல்லாம் போயிட்டு வரும் போல இருக்குது. ஆனால் நாங்கள் போன நேரம் பார்த்து அது ரிப்பேர் என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து ரன் பண்ணலை. அது பக்கத்துலேயே வந்து சூப்பர் ட்ரூப்பர் வச்சுருந்தாங்க. இது வந்து வேறு லெவலாக தெரிக்கும், நம்மளே வந்து பயமுறுத்தும். ஸோ அதனால் நாங்கள் இதில் போக மாட்டோம் சொல்லிட்டோம். பட் அஃப்ரீதீன் வந்து நான் இது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாரு. நீங்கள் இதில் போயிருக்கிற அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்களே பாருங்கள். இந்த தீம் பார்க்கில் வந்து ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது உண்மையாலேயே. ஸோ இங்கே வந்து டேஷிங் காருமே இருந்தது. நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பாருங்கள். எப்படி வருவோம்ல நமக்கே தெரியாமல் நம்மள ஃபோட்டோ எடுத்து நமக்கே காட்டுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும், மெமரபிளாக இருக்கும். ஸோ பெரிய சைஸ் ஃபோட்டோ வந்து 150 ரூபாயும், சின்ன சைஸ் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களுமே ஒரு சின்ன சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ரைடு பார்த்தீங்கன்னா நல்லா த்ரில்லிங்காகவே இருந்தது. நாங்களும் ட்ரை பண்ணோம். நீங்கள் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஞ்சரான ரைடுன்னு பார்த்தா இது தாங்க. ஸோ சாப்பிட்டு மட்டும் இந்த ரைடுக்கு போயிடாதீங்க, கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவீங்க. இந்த ரைடில் ஒரு காரில் ஒருத்தர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கெலாம் வந்து ஒரு சில ரைடெல்லாம் வந்து கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு கிட்ஸுக்கு வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் வச்சுருக்காங்க. வேறு லெவலாக சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஸோ பெரியவங்களுக்குமே வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கே இப்படி நல்லா இருக்குன்னா பெரியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் நினச்சி பாருங்கள். வேறு லெவலாக த்ரில்லிங்காக ஃபன்னாக ஜாலியாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எந்த ரைடு மிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இது நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ரை ரைட்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் எல்லாமே. மேபி 1-2 மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லஞ்ச் டைம் வந்ததுனால லஞ்ச் போயிட்டுருக்கோம். லஞ்சுன்னு வேணா வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சீ த்ரூ டைனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப குவாலிட்டியாக ஃபுட்டெல்லாம் வந்து வேறு லெவலில் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே அங்கங்கே டென்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பீச் வியூ பார்த்துட்டே நம்ம வந்து லஞ்ச் சாப்பிடலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வாட்டர் ரைடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வாட்டர் ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுடைய பேக்கேஜ் எல்லாத்தையுமே நம்ம லாக்கரில் சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் வந்து ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் வந்து சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சாவிலாம் வந்து தொலைஞ்சு போவோம் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. இதை வந்து டோர் கிட்ட போய் காட்டினா தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஜேவோட வந்து நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து வேவ் பூல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து குறிஞ்சி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. தண்ணி வந்து ரொம்பவே நல்லா சில்னஸாக வரும் அந்த ஃபால்ஸில். ஸோ வெயிலுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு வாட்டர் ஏரியா இருக்குது. இந்த வாட்டர் ஏரியாவில் தான் வந்து சின்ன சின்ன ஸ்லைடிங்லாம் கூட வச்சுருக்காங்க. லேடிஸு கிட்ஸு எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மளுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டரில் அப்படியே பலூனில் வச்சு சுற்றுற மாதிரி ஒரு இடம்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பக்கெட்டில் வந்து தண்ணி ஃபுல்லாகும். அது கீழே வந்து தலை மேலே கொட்டும். அது நல்லா இருந்தது. கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ப்ளே ஏரியாவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யூத்துக்குலாம் வந்து டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ரைன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு.
காலையில மிஸ் பண்ண இந்த ரைடெல்லாம் நாங்க மறுபடியும் வந்து விளையாட ஆரம்பிச்சோம். ஸோ அதுல ஒண்ணு தான் இது. நெக்ஸ்ட் வந்து இந்த பலூன் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்பவே புதுசா வச்சிருக்காங்க எக்யூப்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஆக்டோபஸ் வந்து அஃப்ரிதீன் விளையாண்டாரு. அதுல வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள்னால அவங்க தள்ளி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ரைடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஜெயண்ட் வீல். இது மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இது மேல போயிட்டீங்க டாப்ல அப்படின்னா பீச் வியூ ஃபுல்லா பார்க்கலாம். சிப்காட் என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சன்செட்டும் பார்க்கலாம். ஆர்டிக்கு போட்டா